ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது 11வது அத்தியாயமான விஸ்வரூப சந்தர்ஷன யோகம் அப்படின்ற அந்த அத்தியாயத்தில் இருக்கும். இதில் நம்ம முதல் ஸ்லோகம் பார்த்துட்டோம். முதல் ஸ்லோகம் மூலமாக அர்ஜுனன் தான் இது வரைக்கும் பகவான் கிட்டேருந்து கேட்டுக்கிட்ட விஷயமெல்லாம், அதாவது குறிப்பாக 2வது அத்தியாயத்தில் தொடங்கி 6வது அத்தியாயம் வரைக்கும் ஆத்மானா என்ன, ஆத்மா எப்படி வேறுபடுது, ஆத்மாவுடைய குணங்கள்லாம் என்ன, ஆத்மாவோட முக்கியத்துவம் என்ன, ஆத்மாவை பற்றின உண்மையான நிலை, அதெல்லாம் பகவான் கேட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான் இல்லையா. ஆனால் அதனால அதுக்கான நன்றியை தெரிவிக்கிறது தான் முதல் ஸ்லோகம். அடுத்து 2வது ஸ்லோகமில் பார்த்தீங்கன்னா, அது மட்டுமா அர்ஜுனன் பகவான் கிட்டேருந்து கேட்டுட்ருக்கா? அது மட்டும் இல்லை இல்லையா. 7வது 8வது 9வது 10வது இந்த 4 அத்தியாயங்கள்லையும் பகவானுடைய அருமை பெருமைகள் பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கா அர்ஜுனன். அதை பற்றி அதுக்கு நன்றி தெரிவித்து 2வது ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறாங்க. பார்க்கலாம். பவாப்யயௌ ஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரஷோ மயா த்வத்தः கமலபத்ராக்ஷ மாஹாத்ம்யமபி சாவ்யயம். கமலபத்ராக்ஷனா தாமரை கண்ணனே, தாமரை போன்ற கண்கள் படைத்தவனே. பூதானாம் த்வத்தஹ பவ அப்யயோ, பூதானாம்னா சர்வபூதங்கள், எல்லா ஜீவராசிகளுமே த்வத்தஹ உங்ககிட்ட இருந்தான், தேவரீர்கிட்ட இருந்தான். பவ அப்யயோ, பவனா உற்பத்தி, அப்யயோனா அழிவு. உங்ககிட்ட இருந்தால் உற்பத்தியும் ஆகுது, திரும்ப உங்ககிட்டயே தான் அழிஞ்ச பிறகு லயமடையுது அப்படின்றத மயா விஸ்தரஷக ஸ்ருதௌ, என்னால் உங்ககிட்ட இருந்து நல்ல விளக்கமாக கேட்கப்பட்டது, அதாவது நல்லா கேட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. அவ்யயம் மாஹாத்மியம் அப்படி, அது மட்டுமா தேவருடைய எல்லையில்லா அளவற்ற மாஹாத்மியங்கள், அதாவது பெருமைகள் எல்லாத்தையுமே அதையும் நான் கேட்டுக்கிட்டேன். இதில் 7வது 8வது 9வது அத்தியாயம் மற்றும் 10வது அத்தியாயத்தில் கேட்கவே வேண்டாம், பகவானுடைய சொத்து பட்டியல், இது எல்லாத்தையும் நான் இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்கிறாங்க. அப்போது இந்த முதல் 2 ஸ்லோகம் மூலமாக அர்ஜுனன் பகவான் கிட்ட ஒரு நன்றி தெரிவிக்கிறார் போல. முதல் ஸ்லோகத்தில் 2வது அத்தியாயத்துலேருந்து 6வது அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றின விஷயங்கள் எல்லாம் நல்ல விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால ஆத்ம விஷயங்கள் பற்றின குழப்பங்கள்லாம் எனக்கு போயிடுச்சு. அதுக்கு பிறகு தொடர்ந்து 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க, 7வது 8வது 9வது 10வது அத்தியாயங்கள் மூலமாக உங்களுடைய அருமை பெருமைகள், அது மட்டும் இல்லை எல்லாமே உங்ககிட்ட இருந்தால் உற்பத்தி ஆகுது, திரும்ப அழிஞ்ச பிறகு உங்ககிட்ட தான் லயமடையுது. பிரபவ பிரளயஸ் ததா அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா 7வது அத்தியாயத்தில். அது மட்டும் இல்லை, பகவான் தான் எல்லாருக்கும் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. சூத்ரே மணிகணா இவ, அதாவது எப்படி ஒரு நூல் எல்லா மணிகளையும் கோர்த்து அதுக்கு ஆதாரமாக இருக்கோ, அது மாதிரி பகவான் கண்ணுக்கு தெரியாட்டாலும் அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்காரு அப்படின்றதுல நம்ம அத்தியாயத்தில் பார்த்துட்டு வந்தோம். அதை அர்ஜுனன் கேட்டதுக்காக அதுக்காக ஒரு நன்றி தெரிவிக்கிற போல தான் 2வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அப்போ முதல் 2 ஸ்லோகத்தில் இதை சொன்ன அர்ஜுனன் அடுத்ததாக என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.